நம்மளோட லைஃப் அப்படின்றது ஒரு சிஸ்டம், ஒரு வரைமுறைக்கு உட்பட்ட ஒரு விஷயங்க. இப்போ நேச்சர் எடுத்துக்கோங்க. எப்போ வந்து சன் வரணும், எப்போ மூன் வரணும், இந்த அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும், மழை எப்போ வரணும், காற்று எப்போ வரணும், ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு விதை போட்டிங்கன்னா அது வளர்ந்து வரதுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் எடுத்துக்கிறோம். மரமாகிறது, காய் பூ பூக்கிறது, காய் வர்றது, பழம் வர்றது, எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் இருக்குங்க. அது மாதிரி நம்ம லைஃபுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சில விதிவிலக்குகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க மாத்தி பண்ணும்போது தான் எல்லா விஷயமும் என்ன ஆகுது, நமக்கு வந்து மைனஸ்ல போகுது. வாழ்க்கை வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா மாறிடுது. பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, நம்மளோட எண்ணங்கள் வாழ்க்கையா மாறும். பிரபஞ்சத்தில் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அப்படிதான் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டு நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கிறோம். ஆனாலும் ஏன் நம்ம வாழ்க்கை இன்னும் மாறாம இருக்கு? ஒரு சிலர் மட்டும் ரொம்ப சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா பல பேரோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு. நிறைய கடன் இருக்கு, உறவு பிரச்சனை இருக்கு, ஹெல்த்ல பிரச்சனை இருக்கு, பிசினஸ் கரெக்டா வர மாட்டேங்குது, நம்மளோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை வந்து ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம கொடுத்த பணம் நமக்கு திரும்ப வர மாட்டேங்குது. அந்த அந்த மந்த்துக்கு அந்த அன்றாட அந்த சர்வைவல் லைஃபே சில பேருக்கு ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கு. காரணம் என்ன, நம்ம அந்த சிஸ்டத்துக்குள்ள இல்லை, சிஸ்டத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம எதையோ ஒன்று பண்ணி நம்மளோட சிஸ்டத்தை கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறோன்றதான் இங்கே ஃபேக்ட். ஸோ இந்த சிஸ்டம் என்ன, உங்க லைஃப் ஆக்சுவலி எப்படி நீங்க கொண்டுட்டு போகணும், எதை எப்போ பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குங்க. அந்த வரைமுறைகளை கத்துக்கிறதா இந்த பயிற்சி. புரியுதுங்களா? இப்போ நம்ம இங்க ஹீலிங்ல பிராணி ஹீலிங் மூலமா இங்க நியூ லைஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஜென்ரல் ஃபார் ஆல், எல்லாருக்குமானது. இது வந்து இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கா, சார்ட் அவுட் பண்ண முடியும். ஹெல்த் ரிலேட்டடா பிரச்சனை இருக்கா, சார்ட் அவுட் பண்ண முடியும். மணி ரிலேட்டட் பிரச்சனை இருக்கா, அதை சார்ட் அவுட் பண்ண முடியும். மணி ஃப்ளோ வந்து கொடுத்த பணம் வரல, நமக்கு லாக் இருக்கு, அந்த அந்த நம்ம அன்றாட தேவைகளையும் பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு நம்மளோட பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா சார்ட் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பெரிய கோல் இருக்கு, அதை நோக்கி நீங்க போகணும், அதுக்கு இதெல்லாம் எந்த விஷயம்லாம் தடையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி சார்ட் அவுட் பண்றது, அது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றது, இது எல்லாத்துக்கும் இங்கே தீர்வு இருக்குங்க. அதே போல மென்டலி ரிட்டார்ட் குழந்தைங்க, ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், அவங்களையும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயங்களும் இங்கே ரன் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே பேஸ்ட் ஆன் அவர் மைண்ட். ஓகே, மைண்ட் தான், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிலேட்டட் தான் எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹீலிங்கிறது அடிஷனல் சப்போர்ட் பண்ணும். அதை தாண்டி உங்களுக்குள்ள அந்த ரியலைஸ் மட்டும் நடக்க வைக்கிறதா இந்த கோர்ஸோட மெயின் தீம். அதான் நீங்க ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சாரார் மட்டும் நல்ல வாழ்க்கையும் பல பேரோட பிரச்சனைக்கும் காரணம் என்ன, எந்த வந்து அவங்கள பிரிக்குது, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, அவங்க ஆக்சுவலி என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்ணல, நீங்க என்ன பண்ணல. ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறதா இந்த கோர்ஸோட தீம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் மூலமா மொத்த லைஃப்லேயே ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க பார்க்க முடியும். நீங்க இப்போ எங்க இருக்கீங்களோ, எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இங்க இருந்து முழுவதுமா உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்க முடியும். இந்த இடத்துல இருந்து ரீரைட் பண்ண முடியும். ஓகே.